இன்னைக்கே சாகணும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற அனுகிரகன் படத்தோட விமர்சனம். அனுகிரகன் உண்மையாக அனுகிரகம் பெற்றவர்களுக்கு தான் இந்த படம் பார்க்குற வாய்ப்பே கிடைக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஆமாம், அப்படி ஒரு அருமையான படம். ஆனால் சின்ன பட்ஜெட்டில் கம்மியான தேட்டர்களில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது. ஆனால் இந்த படத்தை எடுத்த சக்தி சினி ப்ரொடக்ஷன் பிரைவேட் லிமிட்டடோட தயாரிப்பாளர்கள், அதாவது முருகானந்தம் வீரராகவன், சண்முகப்பிரியா முருகானந்தம். இதில் வந்து டாக்டர் முருகானந்தம் வீரராகவன் வந்து பாண்டிச்சேரிக்காரரு, அங்கே பெரிய ஃபார்மசூட்டிக்ஸ் கம்பெனி வச்சுருக்கிறாரு. படத்தில் பெரும்பகுதி படப்பிடிப்பு அங்கே நடந்திருக்குது. ஒரு ஃபார்மசிஸ்டாக, அதாவது ஃபார்மசியில் டாக்டரேட் பண்ணியிருக்கிறார். அதுதான் இதில் பெரிய. இவருக்கு சினிமா பேஷன். ஏற்கனவே ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. அடுத்து ஒரு படம் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வச்சு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. அடுத்ததாக இந்த படம் என்ன கதை என்ன களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒரு அருமையான களங்க. நம்ம எல்லார் மேலேயுமே நாமளும் நம்ம ஆம்பிஷனை நம்ம பிள்ளைங்க தலையில் வைப்போம். அவங்கள நிறைவேற்றுறதுக்கு நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணுவோம். அதுமாதிரி நம்ம அப்பா வந்து நம்ம மேலே அவங்க ஆம்பிஷனை புஷ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் மகன் அப்பாவோட ஆம்பிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதான் அப்பாவே அடைய வைக்கிறதுக்கு ஒரு 20-25 வருஷம் பின்னோக்கி டைம் ட்ராவலில் போகிறான். போய் அவங்க அப்பா மியூசிக் டைரக்டர் ஆகணுங்கிற கனவை நினைவாக்குறான். அவங்க அப்பா மூலயமா நினைவாக்குறான். அவங்க அப்பாவும் இவனும் சமகால தோழர்களாக பிரயாணிக்கிறாங்க. அதாவது அவங்க அப்பா 9th படிக்கிறாரு, இவன் 8th படிக்கிறான். அந்த கிளாஸில் போய் உட்காந்துட்டு அப்பாவுக்கு நமக்கு தெரியும், நம்ம முருகப்பெருமான், தமிழ் கடவுள் முருகப்பெருமானோட வரலாறு வந்து அப்பனுக்கு புத்தி சொன்ன சுப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வேறு லெவலில் ஒரு படம் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து உண்மையாக பாராட்டியே ஆகணும். அப்பாவோட கனவு என்ன? நான் கேட்குறதெல்லாம் வாங்கி தர்றாரு எங்கள் அப்பா, என்னை வசதியாக வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க அப்பா அவரை வசதியாக வச்சுருந்தாங்களா? அவருடைய கனவுகள் நிறைவேற அவங்க அப்பா கிட்ட வசதியும் வாய்ப்பும் இருந்ததா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது இல்லை, அதனால் அவர் நினச்ச மியூசிக் டைரக்டராக ஆக முடியல, மியூசிக் கம்போசராக ஆக முடியலன்னு அவங்க அம்மா சொல்ல, ஐயோ எங்கள் அப்பாவோட ஆம்பிஷனை நான் எப்படியானு அவர் மூலயமா நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆம்பிஷனே அப்பாவோட ஆம்பிஷனை நிறைவேற்றுறது தான் அப்படின்னு ஸ்கூலில் சொல்கிறான். ஸ்கூலே சிரிக்குது, டீச்சர் உட்பட. அடுத்து ஒரு கோயிலில் வந்து சோகமாக உட்காந்துருக்கிறான். அங்கே ஒரு தேவதூதன் மாதிரி ஒரு பையன் தெய்வ கடாட்சத்தோட இவன் முன்னாடி அப்படியும் நடக்கிறான். ஒரு கட்டத்தில் இவன் சோர்ந்து உட்காந்துருக்கிறத பார்த்து உன் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்குறாப்புல. எங்கள் அப்பாவோட ஆம்பிஷனை நிறைவேற்றணுங்கிறது அது எங்கள் அப்பா மூலயமே நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு. அதுக்கு இப்படி உட்காந்துருந்தா சோர்ந்து போய் நம்பிக்கை வை, முயற்சி செய் அப்படிங்கிறாப்புல. கட் பண்ணால் இவன் ஒரு 1988க்கு போயிடுறான். 2021, 20 இந்த வருடங்கள்லேருந்து டைம் ட்ராவலில் அங்கே போய் அப்பாவோட ஸ்கூலுக்கு போகிறான். அங்கே மேக்ஸ் வாத்தியார் மேக்ஸ் போடுறாரு. அதை பார்த்து இவனுக்கு சிரிப்பாக வருது. அதை பார்த்துட்டு அவர் நீ வந்து போட்டுப்பாரு அப்படின்றாரு. மற்ற பசங்களால் போட முடியல. 5 ஸ்டெப்பில் போட வேண்டிய அந்த மேக்ஸை, அந்த கணக்கை 3 ஸ்டெப்பில் முடிக்கிறான். இப்போது முந்தைய கல்வியை விட இன்றைக்கி காலகட்டத்து கல்வி எவ்வளோ ஃபார்வர்டாக இருக்குங்கிறது இயக்குனர் இல்லை லைட்டாக சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா இவன் அப்பாவோட லட்சியத்தை அவர் மூலியமே அடைந்து கொடுத்தானா. அதில் அப்பாவுக்கு ஒரு காதல் வருது. ஐயோ அப்பாவுக்கு காதலா? அதே நேரம் இவன் கம்பெனியில், இவன் அந்த ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் முக்கிய பொறுப்பில் இருக்கான். இவன் தான் ஓனர்னு வச்சுக்கோங்களேன். இவன் கம்பெனியில் வேலைக்கு வர ஒரு பெண் மீது சின்னதாக ஒரு ஈர்ப்பு. ஆனால் அப்பாவுக்கே இவன் எல்லாம் செய்கிறத பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்சம் பொறாமையாகவும் பொல்லாப்பாகவும் இருக்குது. அந்த அம்மா என்ன எல்லாமே, அதாவது அந்த அம்மாவுக்கு இவங்க அப்பான்னு தெரியாது. ஃப்ரெண்டுக்கே எல்லாம் கிஷோருக்குங்கிற எல்லாம் சந்தோஷுக்குங்கிற மாதிரி இவங்க 2 பேரில் ஒருத்தர் பேர் சந்தோஷம், ஒருத்தர் பேர் கிஷோர் அப்படின்னோடனே அந்த பொண்ணையே என் ஃப்ரெண்டுக்கு செய்கிறதே நீ குறை சொல்கிறேன்னு கழட்டி விட்றாப்புல. ஃப்ரெண்டுக்கு காதல் வருது, அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அது கிட்டத்தட்ட 60ஆம் கல்யாணமாகவும் இமேஜின் ஆகுது. கடைசியில் அப்பாவுடைய இலக்கை இவன் அடைய வச்சானா கூடவே இருந்து
திரும்பி டைம் ட்ராவலில் பழைய காலத்துலேருந்து நிகழ்காலத்துக்கு வந்தானா, அப்பாவா என்ன ஆனார் ஏதானார், அவங்க அப்பாவோட அப்பா எப்படி இருந்தார், என்ன பாட்டி எப்படி இருந்தாங்க, இப்படிங்கிறலாம் வித்தியாசமாகவும் விருப்பமாகவும் சொல்லியிருக்கிறது இந்த படம் என்னை கவர்ந்தது. இதில் வந்து முருகானந்தம் வீரராகவன், சண்முக பிரியா முருகானந்தம் 2 பேரும் தயாரிப்பாளர், 2 பேருமே சின்ன சின்னதாக ஒரு ரோல் நடிச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் அவங்களுடைய மகன் ஹேமன் முருகானந்தம், அவர் வந்து இந்த தெய்வ கடாட்சியம் பொருந்திய சிறுவனா இவருக்கு ஆம்பிஷனை போய் அடையணுன்னா இப்படி சோர்ந்து உட்காந்துருக்காருன்னு சொல்லி அனுப்புகிற ஒரு கேரக்டரில் வராரு. திருப்பி கிளைமாக்ஸ்லேயும் வராரு. இதில் சின்ன வயசு நாயகராக ராகவன் முருகன், இவர் நம்மளோட விஜய் சேதுபதியோட ரெக்க இன்னும் அஜித் படங்கள்லாம் நடிச்சிருப்பார். ராகவன் முருகன் அருமையான ஒரு கேரக்டர், அருமையாக நடிப்பை வாங்கி கொடுக்குறாரு. அது விஜய் கிருஷ்ணா அவர் அப்பா கேரக்டர், அவர் சின்ன வயசில் நிஷால் சுந்தரா வராரு. அப்புறம் கிஷோர் ராஜ்குமார், பாரிவாசன் இந்த மாதிரி நடிகர்களும் கூட இருக்கிறாங்க. முரளி ராதாகிருஷ்ணன் இவர் வந்து விஜே, இவர் ஜெயா டிவி பல டிவிகளில் வேலை பார்த்துருக்கிறாரு. சில படங்களில் சின்ன சின்ன ரோல் இல்லாமல் பெரிய பெரிய ரோலும் பண்ணியிருக்காரு. இதில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு விஜய் கிருஷ்ணாவோட சேர்ந்து. விஜய் கிருஷ்ணா சோடியா, விஜய் கிருஷ்ணாவும் வேறு யாரும் இல்லை, நாடோடிகள் படத்தில் நம்ம சசிகுமார் உயிரை காந்த பண்ணுறதே அவர் தான் அந்த கேரக்டரு. இன்றைக்கி சசிகுமாருக்கு ஒரு பிரேக்கப் கிடச்சி இன்றைக்கி டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுக்கு முன்னாடி ஒரு படம் அப்படி பண்ணிட்டாரு. இன்றைக்கி விஜய் கிருஷ்ணாவுக்கும் இந்த படம் ஒரு பிரேக்கப்பாக இருக்கணும். சுருதி ராமகிருஷ்ணன் அருமையான அழகான ஹோம்லியான இளம்பெண்ணாகவும் அழகிய அம்மாவும் அசத்தி இருக்கிறாங்க. முரளி ராதாகிருஷ்ணனும் அதே மாதிரி தான் மகனா அந்த கேரக்டரில், கிஷோர் கேரக்டரில் மிரட்டி இருக்காப்புல. தீபா உமாபதி அவருடைய ஜோடியாக வர்றாங்க. திருப்பி கிளைமாக்ஸில் இருவரும் சேர்ந்தனாரா இல்லையா? ராகவன் முருகன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஹேமன் முருகனை தான் சொல்லியாச்சு. நிஷால் சுந்தர், கிஷோர் ராஜ்குமார், பாரிவாசன் எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இல்லை இன்னும் பலரும் நடிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் வந்து இந்த ஜூலை 4 உலகமெங்கும் கொஞ்சம் தேட்டரில் ரிலீஸ் ஆனாலும் நிறைய நெஞ்சங்களை கவருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. காரணம், இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ரோகன், அவருடைய மியூசிக்கில் வந்து இடையில் வந்து போகும் வாழ்க்கைன்னு ஒரு தத்துவ பாடல், பல்லாயிரத்தாண்டு பல்லாண்டுன்னு ஒரு சாமி பாடல் கிட்டத்தட்ட, அப்புறம் பள்ளிப்பட்டாளம்னு ஒரு பள்ளிக்கூடம் சம்மந்தப்பட்ட இந்த சிறுவர்கள்லாம் நடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த பாடல் எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதேமாரி மியூசிக் டைரக்டர் ரோகனை சொல்லியாச்சு. ஒளிப்பதிவாளர் வினோத் காந்தி, அவருடைய ஒளிப்பதிவும் சிறப்பாக இருக்குது. KS சதீஷ்குமாரோட படத்தொகுப்பு இது வரைக்கும் நான் பார்த்த டைம் ட்ராவல் படங்கள்லேயே இதை வித்தியாசமாக காட்டுச்சு. டைம் ட்ராவல் படங்கள்னாலே ஒரு சீனி திருப்பி காமிச்சு நம்மளை கொஞ்சம் சோர்வடைய செஞ்சுருவாங்க. இதில் அது இல்லை. அந்த விதத்தில் இந்த படத்தை பாராட்டணும். மொத்தத்தில் இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாம் பண்ணியிருக்கிற சுந்தர் கிருஷ் உண்மையாகவே விஷயாதி அப்படிங்கிறது. சின்ன பட்ஜெட்டில் ஒரு பெரிய படம் தந்திருக்கிறாங்க. அதை பெருசாக ஓடுறதுக்கு ரசிகர்களின் அனுகிரகமும் கடவுளோட அனுகிரகமும் கடைக்கண் பார்வையும் இருக்குமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.